அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். காது, மூக்கு, தொண்டை, பல்லு போன்ற விஷயத்தில் அதீத கவனம். எருக்களிப்பதனால் தொண்டை பகுதியில் பாதிப்புகள் வரலாம். மசாலா உணவுகளில் மிக கவனம். வார்த்தைகளில் அதீத கவனம். அதே சமயம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை கடவுள் கொடுப்பார். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்க்காத அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. கண்டிப்பாக தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொய்வு இல்லாமல் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோகத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரியளவு நம்பிக்கை, பெரியளவு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதனால் பழைய கடன்கள் பைசலாகிறது. வழக்கு போன்ற விஷயத்தில் இந்த சிக்கல்கள் தீர்வது. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது இருக்கிறது. ஏற்கனவே ரொம்ப நாட்களாக கடன் அமைப்பில் திக்குமுக்காடி போனவர்களுக்கு திடீரென்று நல்ல உதவிகள் கிடைப்பதும், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், மாற்றத்திற்காகவே மனத்தாங்களுடன் இருந்த துளாராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கென்று வருவதும், துணை அல்லது துணைவியாருக்கு பற்றி தவறாக புரிதல் மாறிக்கொள்வதும், குடும்பத்திலும் அந்யோன்யம், வெளியிடத்திலும் அந்யோன்யம், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமும் சந்தோஷமும் யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. தெய்வீக வழிபாட்டில் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நரசிம்மர் தான் சிறந்த பரிகாரம்.